வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மூடும் மேகங்கள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஸ்டெல்லா வேதனையுடன் சிரித்தாள். தேங்க்யூ உமா, நீ நல் எண்ணத்தோடு தான் சொல்ல வந்தாய் என்று புரிகிறது. ஆனால் உனக்கு ரகுவை தெரியும். சாதாரணமாக எல்லா பெண்களோடும் ஃப்ரீயாக பழகுவார். நம் ஆஃபீஸிலேயே கொஞ்சம் வம்பு அதிகம். என்னிடம் ரகு இதுவரை குறை சொல்லும்படியாக நடந்ததில்லை. ஐ எம் ஷூர் தெர் இஸ் நத்திங் சீரியஸ். உமா எழுந்தாள். பரிதாபமாக சிரித்தாள். நீ நினைக்கிறபடியே இருக்கட்டும். ஆனால் விழிப்பாய் இரு. இந்த விஷயத்தை அலட்சியமாய் விட்டு விடாதே. உமாவிடம் ரகுவின் நடத்தைக்கு சப்பை கட்ட முடிந்தது. உமா நகர்ந்ததும் விஷயத்தின் பயங்கரம் அவளை பலமாக உலுக்கிற்று. மரியம்மை திரும்ப திரும்ப சாப்பிட அழைக்கையில் அதை மறுக்க முடியாமல் போய் ஒரு கவளம் சாப்பிட்டாள். சாப்பிட்டு விட்டு மறுபடியும் தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். உமா சொல்லிவிட்டு போன வார்த்தைகளே மனதில் மோதிக்கொண்டிருந்தன. விழிப்போடு இரு. இட் இஸ் நெவர் டூ லேட். இன்னும் சமயம் இருக்கிறதா அவளது வாழ்க்கையை செப்பனிட? நேற்று ரகுவின் தீவிரமான பேச்சுகளுக்கு பிறகு இன்று காலை அவள் கூப்பிட கூப்பிட காதில் விழாதவன் மாதிரி போனதை பார்த்த பிறகும் கூட ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா? எவ்வளவு நாட்களாக இந்த நாளுக்காக அவன் ஒத்திகை பார்த்திருப்பான். ஈட்டியை பாய்ச்சுகிற மாதிரி நடந்து கொண்டான். அவன் இப்படி இரக்கமில்லாமல் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டும் அவளுக்கு அவன் மேல் கோபம் ஏன் வரவில்லை? அவனை இழந்துவிட வேண்டி வருமோ என்கிற பயமும் துக்கமும் அல்லவா குமரி கொண்டு வருகிறது. அவளது அன்பின் ஆழத்தை அவன் புரிந்து கொள்வானா? ஷைலாவின் மேல் இருக்கும் அவனது பாசம் கூட வறண்டு போய்விடும் அளவுக்கு அவனுக்கு வெறுத்து போய்விட்டதா? அவ்வளவு தூரம் அந்த ராதாவின் மேல் அவனுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டதா? அதெப்படி ஒரு பொறுப்புள்ள ஆண்மகனுக்கு ஆழமான உணர்வுகளை உதறுவது சாத்தியம்? ஸ்டெல்லா நினைத்து பார்த்து கொண்டாள். அந்த ராதாவின் பழக்கம் அவனுக்கு 7-8 மாதங்களாகத்தான். அதற்குள் 10 வருஷத்து தாம்பத்திய வாழ்வை மறக்கும்படியான நெருக்கம் ஏற்பட்டு விட்டதா? அந்த பெண்ணுக்கு புத்தி எங்கே போயிற்று? ஒரு திருமணமானவன் திசை தப்பி போனானால் அதை சரிப்படுத்தாமல் அவனுடனேயே சென்று விடுவது என்ன நியாயம்? அது ஒரு வேசித்தனம் என்று அவளுக்கு ஆத்திரம் வந்தது. ஸ்டெல்லா சென்ற வருடம் வரை ரகுவின் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்தாள். பிறகுதான் வீட்டையும் ஷைலாவையும் கவனித்து கொண்டு வேலைக்கு போவது கஷ்டமாக படவே வேலைக்கு போவது அவசியமில்லை என்று விட்டுவிட்டாள். ரகுவின் கூடவே இருந்திருக்க வேண்டுமோ? இந்த மாதிரி ஒரு குழந்தையை பார்த்து கொள்கிற மாதிரி அவனது அன்பை பாதுகாக்க வேண்டி இருந்தால் அந்த அன்பின் ஆழத்திற்கு என்ன பலம்? அவள் சொல்லிக் கொண்டாள். அவன் ஒரு குழந்தை. தப்பை உணர்ந்து கொண்ட சின்ன பிள்ளை போல் வந்து விடுவான். ஷைலாவை மறந்து அவனால் இருக்க முடியுமா? அப்பாவை பிரிந்து ஷைலாதான் எப்படி இருப்பாள்? அவளை எப்படி சமாளிப்பது? இந்த குழப்பத்திற்கெல்லாம் அர்த்தமே இல்லை. அவன் வந்து விடுவான். அவன் அன்றும் அதற்கு பிறகு 4 நாட்களும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவள் அதிர்ந்து போனாள். ஆபீஸுக்கு எவ்வளவு முறை ஃபோன் பண்ணினாலும் அவன் அவள் குரலை கேட்ட மாத்திரத்தில் போனை கீழே வைத்து விடுவான். அவள் செய்வதறியாது திகைத்தாள். 5ஆம் நாள் ஆபீஸ் பியூன் தந்த ஒரு கடிதத்தை படித்ததும் அவள் பிரமையடைந்து நின்றாள். இட் இஸ் நெவர் டூ லேட் என்ற உமாவின் வார்த்தைகள் அவளை கேலி செய்கிற மாதிரி உள் உணர்வில் ஒலித்தன. மம்மி, நாம எந்த ஊருக்கு போக போறோம்? ஷைலா துளைத்தெடுத்து கொண்டிருந்தாள். பொங்கி வரும் அழுகையை உள்ளுக்கு விழுங்குவதே ஸ்டெல்லாவுக்கு கஷ்டமாக இருந்தது. அதைவிட ஷைலாவின் தொணதொணப்புக்கு பதில் சொல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. டாடியும் வருகிறாரா மம்மி? ஸ்டெல்லாவுக்கு பொறுமை போய்விட்டது. ஷைலா, நீ கொஞ்ச நேரம் போய் வெளியில் விளையாடு. மம்மியை தொந்தரவு செய்தாயானால் எனக்கு ரொம்ப கோபம் வரும். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கிறது. ஷைலா முகத்தை தொங்க போட்டு கொண்டு வெளியில் சென்றாள். ஸ்டெல்லா கதவை தாழ் போட்டுக்கொண்டு கட்டிலில் படுத்து குலுங்க குலுங்க அழுதாள். ஓ காட், எப்படி சமாளிப்பேன்? எப்படி சமாளிப்பேன்? எனக்கு ஏதாவது வழி காண்பி. இந்த குழந்தையை தனியா எப்படி வளர்ப்பேன்?
ரகு இல்லாமல் எப்படி வாழ்வேன்? கண்களில் இருந்து நீர் ஆராய் பெருகிய வண்ணம் இருந்தது. சின்ன வயதில் இருந்து அவளை பராமரித்து வந்திருந்த மரியம்மையுடன் எதையும் ஒழிக்க முடியவில்லை. அவளிடம் சொன்னதும் அவளுடைய ஒப்பாரியை அடக்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் செய்து கொண்டாலே இந்த கஷ்டம்தான். அப்பவே அம்மை சொன்னதை கேட்டிருந்தால் இப்படி ஒரு கஷ்டம் வருமா என்று அவள் கேட்டபோது ஸ்டெல்லா பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள். அவளும் ரகுவும் சந்தித்து காதலித்து கல்யாணம் செய்து கொள்ள நிச்சயித்த போது ஜாதி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தோன்றிற்றே தவிர ரகுவுக்கும் அவளுக்கும் தோன்றவே இல்லை. அவர்களது அன்பின் சங்கமத்துக்கு முன்னால் ஜாதி மதம் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் என்று தோன்றியது. இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் அதிக நாள் நிற்காது மோளே என்று அம்மா அன்று சொன்னபோது அது 10ஆம் பசலித்தன மாதிரி இருந்தது. ரகுவின் அப்பாவுக்கு தமது ஆச்சாரத்தில் இருந்த அளவு தீவிரம் அவளுடைய அப்பாவுக்கு தமது மதத்தில் இருந்தது. அவருக்கு துளியும் இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. மிக கோபக்காரரான அவரிடம் சாதாரணமாகவே பயப்படும் அவள் தனது திருமண விஷயத்தில் எத்தனை பிடிவாதமாக எதிர்த்து கொண்டாள். ரகுவிடம் எத்தகைய கண்மூடித்தனமான காதல் இருந்திருக்க வேண்டும். அத்தனை தைரியமாக அவர்களையும் மீறிக்கொண்டு போவதற்கு. இப்பொழுது நியாயம் கேட்க யாரிடம் போவது? அப்பா அம்மாவிடம் போனால் அப்பொழுதே சொன்னோமே கேட்டாயா என்பார்கள். அவனை மறந்துவிடு என்று சுலபமாக சொல்லிவிடுவார்கள். அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ரகுவின் தாய் தந்தையரை அவள் ஒரே ஒரு முறைதான் பார்த்திருக்கிறாள். கல்யாணமான புதிதில் அவனுடைய தந்தை கொடுத்த வரவேற்பில் 1 மணி நேரம் கூட அங்கே உட்கார முடியவில்லை. எங்கே போவது? யாரிடம் போவது? எங்கே தவறினோம்? எப்படி விரிசல் விழுந்தது? ஒரு நாள் கூட முகத்தை சிணுங்காமல் அவனிடம் இன்முகத்தோடு தானே இருந்தாள். அதுவே அவனுக்கு அலுப்பை தந்துவிட்டதோ? அவன் என்ன ஜாதியானாலும் நீ என் மதத்தை விடாதே என்று அவளுடைய அப்பா சொல்லி இருந்தார். அவரிடம் இருந்த மரியாதைக்காக இதிலெல்லாம் ரகுவிற்கு பெரிய விஷயம் இல்லை, பொருட்படுத்த மாட்டான் என்கிற எண்ணத்தில் அவள் தன் மதத்தை மாற்றாமல் இருந்தாள். ஒவ்வொரு ஞாயிறன்றும் சர்ச்சுக்கு போவாள். ஷைலாவுக்கு தந்தையின் விருப்பப்படி ஞானஸ்நானம் செய்வித்தாள். சிலுவை குறியை மார்பில் செயினில் அணிந்திருந்தாள். இதெல்லாம் ரகுவுக்கு பிடிக்கவில்லையா? அந்த நினைவே அபத்தமாகப்பட்டது அவளுக்கு. அவன் நாகரீக புருஷன், ஜாதி வித்தியாசத்தை துச்சமாக மதித்தவன், அவள் செய்கைக்கெல்லாம் என்றுமே மறுப்பை காட்டாதவன். அவன் மனதிலும் ஏதேனும் அதிருப்தி இந்த செய்கைகளினால் எல்லாம் ஏற்பட்டிருக்குமோ? ராதா அவன் வகுப்பை சேர்ந்த பிராமண பெண் என்கிற நினைவு அவளை என்னவெல்லாமோ நினைக்க தோன்றிற்று. அவன் வேண்டுமென்றே அவனது ஜாதி பெண்ணை பிடித்தானா, அல்லது அது எதேச்சையாக ஏற்பட்ட ஒரு ஒற்றுமையா? ரகுவை தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவிடம் சொன்னதும் அம்மா ஜாதி வித்தியாசத்திற்காக முதலில் ஆட்சேபித்தாள். அம்மா ஜாதியிலேயே 2 டாக்டர்களின் வரன் வந்திருப்பதாக சொன்னாள். அப்பொழுது அதை கேட்க அவளுக்கு சிரிப்பாக வந்தது. மனசு இரண்டும் ஒத்து போய்விட்ட பிறகு ஜாதி பெரிய பிரச்சனையாக தோன்றவில்லை அவளுக்கு. அவளுடைய அம்மா தீவிரமாக தலையை அசைத்தாள். இதற்கெல்லாம் வாலிபம்தான் காரணம் ஸ்டெல்லா, வேறொன்றுமில்லை. இப்பொழுது எல்லாம் சரியாக இருக்கும். போக போக வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு தெரியாமலே நம்முடைய எண்ணங்கள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மனதின் அடியில் புதைந்து கிடக்கும். வித்தியாசம் என்று தோன்ற ஆரம்பித்து விட்டால் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பெரிதாக விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு போய்விடும். ஒரே ஜாதியில் பண்ணி கொள்ளும் போதே அவர்களுடைய வீட்டு வித்தியாசங்களினால் ஒத்துப்போவது கணவன் மனைவிக்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மதமே வேறாயிருந்தால் ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். பியோன் கொண்டு வந்த கடிதம் அவள் ஞாபகத்திற்கு வந்தது. கொடுமையான வார்த்தைகள். அவனால் எப்படி எழுத முடிந்தது? ஓ, அவனோடு மட்டும் சற்று பேச முடிந்தால், அவனது தாடையை பிடித்து கைகளை பிடித்து கொஞ்சம் முடிந்தால், அவன் மேல் தனக்கிருக்கும் அந்த வற்றாத அன்பை தெளிவுபடுத்த முடிந்தால், அவன் எதற்குமே வழி வைக்காமல் யாருடனோ அல்லவா தங்கிக் கொண்டிருக்கிறான். 3ஆம் மனிதர்கள் எதிரில் போய் எப்படி வாதாடுவது, புலம்புவது, வாழ்வை கொடு என்று பிச்சை கேட்பது?
அவளது தன்மானத்துக்கு அடி விழுந்த மாதிரி இருந்தது. அந்த கடிதத்தை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். கூடவே ஒரு சீற்றமும் விவரிக்க முடியாத துக்கமும் அவளை ஆட்கொண்டது. 3 வரிகள். நான் அந்த வீட்டுக்கு இனி வரமாட்டேன். நீ தனியாக அத்தனை பெரிய வீட்டில் வாடகை கொடுத்து கொண்டு இருக்க முடியாததனால் உன்னுடைய சாமான்களை எடுத்து கொண்டு போய்விடு. வீட்டை 1ஆம் தேதி காலி செய்து விடுவதாக வீட்டுக்காரரிடம் சொல்லி இருக்கிறேன். எத்தனை ஈவு இரக்கமற்ற வார்த்தைகள்! அவளுக்கு துக்கமும் அழுகையும் ஆத்திரமும் வந்தது. வீட்டுக்காரரிடம் சொல்லி இருக்க வேண்டுமானால் 1 மாதம் முன்பு சொல்லியிருப்பானோ? சி, இவனும் ஒரு மனிதனா என்ற ஒரு சமயம் தோன்றினாலும் மறு நிமிஷமே தாங்க முடியாத துக்கமாக இருந்தது. அவள் என்ன தவறு செய்தாள்? அவன் இந்த மாதிரி அவளை நடத்துவதற்கு? உன்னுடைய சாமான்களை எடுத்து கொண்டு போய்விடு. எங்கே போவது? அப்பா வீட்டுக்கு போய்விடுவாள் என்று நினைத்தானா? எந்த முகத்தை வைத்து கொண்டு அவள் அப்பாவின் எதிரில் போய் நிற்பாள்? அப்பாவின் கோபத்தை எப்படி சமாளிப்பாள்? ஒன்றுமே செய்யத் தோன்றாமல் அவள் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தாள். மரியம்மை கூடவே நின்று புலம்பிக் கொண்டிருந்தாள். ஒரு வேலையும் ஓடாது என்று அவளை அவளது சொந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கி அனுப்பி வைத்தாள். இயந்திர கதியில் சாமான்களை மூட்டை கட்டும்போது மனசு ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தது. ஆண்டவனே, இதெல்லாம் நிஜம்தானா? கனவாக இருக்கக்கூடாதா? திடீரென்று ரகு பழையபடி சிரித்து கொண்டு வந்து நிற்க மாட்டானா? சாரி டியர், தட் வாஸ் அ பேட் ஜோக் என்று சொல்லி சமாதானப்படுத்த மாட்டானா? எந்த சாமானை எடுத்து செல்வது, எதை விடுவது? அவளும் அவனும் ஐக்கியமாகி போய்விட்டதாக அவள் நினைத்திருந்த போது அவளுடைய பொருள்கள் என்று எதை பிரித்தெடுப்பது? படுக்கையின் பக்கத்தில் இருந்த டேபிளில் அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அவளை பார்த்து சிரித்தது. அவளை வேண்டாம் என்று ஆகிவிட்ட பிறகு அவனுக்கு எதற்கு இந்த புகைப்படம்? அவள் கண்களில் நீர் மல்க அதை ஜாக்கிரதையாக எடுத்து வைத்து கொண்டாள். போட்டோ ஆல்பத்தை எடுத்து வைத்து கொண்டாள். புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ள போகிறவனுக்கு பழைய உறவின் ஞாபக சின்னங்கள் எதற்கு? புதிய உறவு, அது நிஜம்தானா? அவன் எவ்வளவு தூரத்துக்கு அதில் ஆழ்ந்திருக்கிறாள்? அவள் எவ்வளவு காலமாக மூடமாக இருந்திருக்கிறாள்? நேருக்கு நேர் அந்த பெண்ணுடன் சண்டை போட வேண்டும் போல் இருந்தது. என் வாழ்வில் நீ என்னமாய் குறுக்கிட்டாய் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தால் அவன் புத்தி மேதலித்து நடந்து கொண்டிருந்தாலும் உனக்கு புத்தி எங்கே போயிற்று என்று சண்டை பிடிக்க வேண்டும் போல் இருந்தது. உனக்கு உன் கணவனை பிடித்து வைத்துக் கொள்ள சாமர்த்தியம் இல்லையானால் என்னிடம் ஏன் சண்டைக்கு வருகிறாய் என்று அந்த சின்ன பெண் கேட்டுவிட்டால், அவனே சகலமும் என்கிற எண்ணத்தோடு வந்திருப்பவள் அவன் எதிரில் சிலுவையை தொங்கவிட்டு கொண்டு பாழ் நெற்றையோடு ஏன் வருகிறாய்? உன் கூட்டத்தை சேர்ந்தவள் இல்லை நான் என்று ஏன் தினமும் சொல்லாமல் சொல்கிறாய்? அவன் உன்னுடன் வராமல் போனாலும் சர்ச்சில் தான் கடவுள் இருப்பதாக ஏன் ஓடிக்கொண்டிருந்தாய்? இப்படியெல்லாம் கேட்டு அந்த பெண் நையாண்டி செய்வாளோ? சிறு வயதில் மனதில் வேரூன்றி போகும் விருப்புகள் ஆசைகள் என்று அம்மா சொல்வாளே, தன்னுடைய இந்த செய்கைகள் தான் அவனுடைய ஆத்திரத்தை கிளப்பிவிட்டதோ? ஷைலாவுக்கு சர்ச்சில் ஞான ஸ்நானம் எந்த பைத்தியக்காரத்தனத்தில் செய்வித்தாள்? உன்னை சேர்ந்தவர்கள் இல்லை நாங்கள் என்பதை அவனுக்கு உணர்த்தவா? உன்னை விட என் மதம்தான் எனக்கு முக்கியம் என்று அவன் நினைக்கும்படி காட்டவா? அவன் அப்படியெல்லாம் நினைத்திருந்தால் வாஸ்தவத்தில் அவளுக்கு எது முக்கியம்? அவனா அல்லது மதமா? இந்த ஒரு வாரத்தில் அவனது நிராகரிப்பு அவளை பாதித்திருக்கும். பாதிப்பை பார்க்கும்போது அவன்தான் முக்கியம் என்று புரிந்தது. அவனை மீண்டும் அடைய எந்த வகை இழப்பும் தியாகமும் பெரிதில்லை என்று தோன்றியது. அவள் ஒரு வழியாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். ஷைலா சிநேகிதி வீட்டுக்கு போயிருந்தாள். சின்னப்பன் ரோஜா பாத்தியை கிளறி கொண்டிருந்தான். அவளுக்கு குபீர் என்று கண்ணில் நீர் நிறைந்தது. சின்னப்பா, எதுவுமே நிரந்தரமில்லை. உனக்கு இங்கு வேலை கூட நாளையோடு முடிந்து விடுமோ என்னவோ? அடுத்த மார்ச்சில் பூக்கப் போகும் மஞ்சள் ரோஜாவை பற்றி கனவு காணுகிறாயே, அதை அனுபவிக்க நாம் 2 பேருமே இங்கிருக்கப் போவதில்லை. அவனை கவனிக்காத மாதிரி அவள் வாசலில் சென்ற காலி ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டாள். ரகு எந்த நண்பன் வீட்டில் இருப்பான் என்று ஒரு வகையாக யூகித்து கொண்டு அவள் அங்கு சென்று இறங்கினாள்.
அவள் பெல்லை அமுக்கிவிட்டு நின்றாள். கதவை திறந்த ரகுவின் நண்பன் அவளைக் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டுவிட்டு, பிறகு வாருங்கள் என்றான் தயங்கிக் கொண்டே. அவள் உள்ளே நுழைந்தாள். உள்ளே உட்கார்ந்திருந்த ரகு திடுக்கிட்டு எழுந்தான், முகத்தில் ஒரு சிடுசிடுப்புடன். நீ எங்கே இங்கே வந்தாய்? போய்விடு, நாம் இருவரும் பேசிக்கொள்ள ஒன்றுமில்லை என்றான். அவள் சிரிக்க முயன்றாள். கண்களில் நீர்தான் நிறைந்தது. ரகு, let us not behave like children. உங்கள் மனசில் என்ன இருக்கிறது என்று சொல்லுங்கள். பேசினால் மனசு தெளிவடையும். என்ன காரணம் என்று சொல்லுங்கள். எனக்கு காரணம் சொல்ல தெரியாது. என்னால் உன்னோடு வாழ முடியாது, அவ்வளவுதான். அதற்கு காரணம் ஏதேனும் இருக்க வேண்டாமா? நான் என்ன தப்பு செய்தேன்? அவளுக்கு அழுகை வெடித்து கொண்டு வந்தது. உன்மேல் ஒரு தப்பும் இல்லை. என்னை காரணம் கேட்காதே. இத்தனை குழந்தைத்தனமாக பேசலாமா? காரணமே இல்லாமல் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கலாமா? அந்த முடிவு என்னையும் ஷைலாவையும் எப்படி பாதிக்கும் என்று உங்களுக்கு புரிகிறதா? அவளால் மேலே பேச முடியவில்லை. விசித்து விசித்து அழுதாள். அவன் பொறுமை இல்லாமல் நகர்ந்தான். தோபார், நீ இங்கே ஒப்பாரி வைத்து என்னை குழப்ப பார்க்காதே. நான் முடிவு எடுத்தாகிவிட்டது. உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் பொய் வாழ்க்கை என்று எனக்கு தெரிகிறது. நீ தயவு செய்து போய்விடு. என்னால் அந்த பொய் வாழ்க்கையை வாழ முடியாது. அவள் ஆத்திரத்துடன் அவனை பார்த்தாள். நீங்கள் பொய் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை நிஜம். நான் செலுத்திய அன்பு நிஜம். நானும் ஷைலாவும் நிஜம். அவன் பொறுமை இல்லாமல் சிடுசிடுத்தான். நோ டிராமாட்டிக் ப்ளீஸ், கோ அவே. அவன் உள்ளே போய்விட்டான். அவள் ஆத்திரமும் அவமானமும் போட்டியிட வெளியில் வந்தாள். வெளியில் ரகுவின் நண்பன் தலையை குனிந்தபடி நின்றிருந்தான். அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. சி, இவர்களும் நண்பர்களா? ஒருத்தன் அநியாயமாக நடந்து கொள்ளும்போது இது நியாயம் இல்லையடா என்று சொல்லக்கூட துணிவில்லாதவர்களும் நண்பர்களா? அவள் திரும்பி பாராமலே விடுவிடுவென்று வெளியே வந்தாள். காத்திருந்த ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். வெகு நேரமாகியும் அவளது படபடப்பு அடங்கவில்லை. கண்ணீரே வற்றிவிட்டது போல் இருந்தது. இந்த விவாகரத்துக்கு பணிந்து போய்விடக் கூடாது என்கிற ஆத்திரம் வந்தது. அவன் பொறுப்பற்று பேசினால் அந்த பேச்சின் விளைவு எப்படி இருக்கும் என்று அவன் உணர செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அவள் வெகு நேரம் சிந்தனை வசப்பட்டிருந்தாள். பிறகு ரகுவின் அட்ரஸ் புக்கை திறந்து ஒரு விலாசத்தை தேடி குறித்து கொண்டாள். ஷைலா விளையாட்டில் இருந்து வந்ததும் அவளுக்கு சாப்பாடு போட்டு தயார் செய்தாள். சிலுவை குறி போட்ட தன் சங்கிலியை கழற்றி பெட்டிக்குள் வைத்தாள். ஷைலாவின் டிராமாவுக்கு என்று வாங்கியிருந்த கருகமணியை கழுத்தில் போட்டு கொண்டாள். நெற்றியில் குங்குமத்தை இட்டு கொண்டாள். ஷைலா கைகொட்டி சிரித்தாள். மம்மி, நீ இப்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்க. எங்க போக போறோம் மம்மி? அவள் நிதானமாக சொன்னாள். உன் தாத்தா வீட்டுக்கு, மதராஸுக்கு போகிறோம். ரயிலில் போகும்போதெல்லாம் ஒரு விதமான உறுதி தன்னுள் படர்ந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். தன்னால் முடிந்ததை அவள் செய்வாள். முடிவு ஆண்டவன் கையில். விலாசத்தை கவனித்து கொண்டு சென்னையில் டாக்ஸி டிரைவரிடம் சொன்னாள். அவளுக்கு பழக்கமில்லாத இடத்தில் டாக்ஸி சென்று கடைசியில் ஒரு வீட்டின் எதிரில் போய் நின்றது. அவள் டாக்ஸியின் கட்டணத்தை கொடுத்துவிட்டு சாமான்களோடு ஷைலாவின் கையை பிடித்தபடி கேட்டை திறந்து கொண்டு நுழைந்தாள். வராண்டாவில் ஈசி சேரில் உட்கார்ந்திருந்தவர் திடுக்கிட்டு போனவர் மாதிரி எழுந்து நின்றார். பஞ்சகச்ச வேஷ்டி, வெற்று மார்பில் பூணூல், நெற்றியில் பட்டை பட்டையாக விபூதி. ரகுவின் அப்பா. ஸ்டெல்லாவுக்கு ஒரு வினாடி ஜீவன் எல்லாம் வற்றி போன மாதிரி இருந்தது. அவர் அவளுக்கு உதவுவாரா? அவள் தைரியத்தை எல்லாம் திரட்டி கொண்டு செருப்பை கழற்றி வைத்துவிட்டு அவரது காலடியில் பிராமண பெண்கள் விழுந்து நமஸ்கரிப்பது போல் நமஸ்கரித்தாள். பிறகு அடக்க முடியாது போனார் போல் விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். ஷைலா தூங்கிக் கொண்டிருந்தாள் நிம்மதியாக. அவள் இந்த மாதிரி தூங்கி ஒரு வாரம் ஆயிற்று என்று நினைக்கையில் ஸ்டெல்லாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீட்டில் தனக்கு ஏதோ ஒரு உரிமை இருக்கிறது என்று அந்த குழந்தை உள்ளம் கருதுகிறதா? இன்னும் நன்றாக விடியவில்லை. ஸ்டெல்லா மெல்ல எழுந்து வாசலை பார்த்தாற்போல் இருந்த ஜன்னல் அண்டை சென்றாள். வேலைக்காரி வாசலில் சாணம் போட்டு நீர் தெளித்து பெருக்கிக் கொண்டிருந்தாள். பவழ மல்லிகை மரத்தில் இருந்து பூக்கள் விழுந்து கொண்டிருந்தன. இந்த சின்ன தோட்டம் அவளுடைய தோட்டம் மாதிரி யாருடைய கற்பனையிலும் உதித்து ஏற்பட்ட தோட்டம் இல்லை. பூஜைக்கு மலர்கள் வேண்டும் என்று உண்டாக்கப்பட்ட
யதார்த்தமான தோட்டம் இருந்தும் அதில் ஏதோ ஒரு அழகு இருக்கிற மாதிரி இருக்கிறது. வேலைக்காரியின் கையில் இருந்து கோலம் விரிகையிலேயே காலை பொழுது கூடவே விரிகிற மாதிரி ஒரு பிரம்மை எழும்பியது. அந்த கோலமே ஒரு வெல்கம் சின்னமோ என்று தோன்றியது ஸ்டெல்லாவுக்கு. ரகுவின் அம்மா பூஜைக்கு மலர் கொய்ய தோட்டத்திற்கு வருவது தெரிந்தது. தானும் கூட போய் பறிக்க வேண்டும் போல் இருந்தது. தான் பறிக்கலாமோ கூடாதோ என்று ஒரு தயக்கமாக இருந்தது. மாமியாருடன் தமிழில் பேசத் தெரியாமல் விழிக்கையில் இத்தனை நாட்களில் கணவனின் பாஷையை கற்பதில் தீவிரம் காட்டாமல் தன் உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்திருந்தது அவளுக்கு வெட்கமாக இருந்தது. இதெல்லாம் ரகுவிற்கு குறையாக இருந்திருக்குமோ? அவள் மெல்ல கொல்லைப்புறம் சென்று பல் துலக்கிவிட்டு வந்தாள். ரகுவின் அம்மா அவளை பார்த்துவிட்டு, பல் தேய்ச்சாச்சா என்று கேட்டாள். ஓ என்றாள் சமையலறை வாசற்படியில் நின்று கொண்டு. தானாகவே உணர்ந்து கொண்டு அவள் சமையலறைக்குள் கால் வைக்கவில்லை. ரகுவின் அம்மாவும் எல்லாவற்றையும் வெளியிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறாள் என்கிற உணர்வு ஏற்பட்டதும் இந்த வீட்டில் தனக்கு விமோச்சனம் கிடைக்குமா என்கிற பயம் இருந்து கொண்டே இருந்தது. எந்த தைரியத்தில் இங்கே புறப்பட்டு வந்தோம் என்றிருந்தது. அவளுடைய மாமியார் அங்கிருந்த மேஜை மேல் காஃபியை வைத்துவிட்டு, இந்தா காப்பி என்று சொல்லிவிட்டு, குழந்தை எழுந்திருக்கலையா என்றாள். இல்ல என்றாள் ஸ்டெல்லா. இந்த காஃபிக்குத்தான் எத்தனை மனம் என்று தோன்றியது. காஃபி ரொம்ப நன்னா இருக்கு என்று அவள் சொன்னபோது ரகுவின் அம்மா சிரித்தாள். ஸ்டெல்லா டம்ளரை கொண்டு போய் கொல்லைப்புறம் வேலைக்காரியிடம் தேய்க்க போட்டுவிட்டு திரும்பி வருகையில் ரகுவின் அம்மா கொத்தவரங்காயை அரிவாள் மனையில் நறுக்கி கொண்டிருப்பது தெரிந்தது. ஸ்டெல்லாவுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் போல் இருந்தது. செய்யலாமோ கூடாதோ என்கிற தயக்கமும் இருந்தது. அவள் தயங்கிக் கொண்டே நிலைப்படியில் நிற்பதை பார்த்து ரகுவின் அம்மா தலை நிமிர்ந்தாள். என்ன வேணும்? நான் நறுக்கி கொடுக்கட்டுமா என்கிற மாதிரி அவள் செய்கையை காட்டினாள். முதலில் வேண்டாம் என்றவள் பிறகு சமையல் அறைக்கு வெளியில் மணையையும் கத்தியையும் காயையும் கொண்டு வைத்தாள். மாமியாரை நினைத்து ஸ்டெல்லா மனதுக்குள் சிரித்து கொண்டு நறுக்க உட்கார்ந்தாள். இந்த மாதிரி எத்தனை நாட்களை ஓட்டுவது? இதற்கு முடிவு எப்போது? ஏதேனும் சாதகமான முடிவாக இருக்குமா? அன்று அவள் வந்ததும் அப்படி நமஸ்கரித்துவிட்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்ததும் ரகுவின் அப்பா திடுக்கிட்டு போனார். ரகுவின் அம்மா பீதியுடன் பார்த்தபடி நின்றாள். சற்று பொறுத்து ரகுவின் அப்பா, உள்ளவாமா, என்ன சமாச்சாரம் என்று உள்ளே வந்து சொல் என்றார் ஆங்கிலத்தில். நடுக்கூடத்தில் ஊஞ்சல் இருந்தது. அதில் அவர் உட்கார்ந்து கொண்டதும் ஷைலா வெகு நாட்களாக பழக்கப்பட்ட மாதிரி, நானும் உட்காரலாமா தாத்தா என்றாள் ஆங்கிலத்தில். அவர் புன்னகையுடன் ஓ எஸ் என்றார். ஸ்டெல்லா நின்றபடியே அவருக்கு எல்லா சமாச்சாரங்களையும் சொன்னாள். சொல்லி முடித்துவிட்டு, உங்களை எனக்கு தெரியாது, இருந்தாலும் உங்கள் பிள்ளைக்கு நல்லதை எடுத்து சொல்ல நீங்கள் ஒருத்தர் தான் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. எங்கள் மேல் இருந்த கோபம் எல்லாம் உங்களுக்கு குறைந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் உங்கள் மருமகள் என்பதை மறந்து விடுங்கள். ஒரு அனாதை பெண்ணுக்கு வாழ்வளிக்கிறோம் என்கிற நினைப்பில் எனக்கு உதவுங்கள். அவள் அழுது கொண்டே விஷயத்தை சொன்னாள். அவர் ஒன்றுமே பேசவில்லை. தீவிர யோசனையுடன் ஊஞ்சலை லேசாக ஆட்டியபடி உட்கார்ந்திருந்தார். அவள் தொடர்ந்தாள். நான் எனக்கு தெரிந்தவரை ரகுவுக்கு ஒரு நல்ல மனைவியாகத்தான் இருந்திருக்கிறேன். அவருக்கு என்னிடம் என்ன குறை ஏற்பட்டது என்றே புரியவில்லை. ஒன்று நிச்சயமாக சொல்வேன். அவரை பிரிந்து இருப்பது எனக்கும் ஷைலாவுக்கும் முடியவே முடியாத விஷயம். அதற்காக அவர் எதிர்பார்க்கும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராயிருக்கிறேன். நீங்கள்தான் உங்கள் பிள்ளைக்கு சொல்ல வேண்டும். அவர் தரையையும் விட்டத்தையும் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் வெகு நேரம். நான் சொல்லி கேட்கிற பிள்ளையா அவன்? அதுவும் 10 வருஷமாக உறவையே அறுத்து கொண்ட பையன். அவள் நிராசையுடன் பார்த்தபடி நின்றாள். என்னால் எதுவும் முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னால் அவனை எங்களிடமிருந்து பிரித்தாய். இப்பொழுது அவனை பிரிந்து வாழ கற்றுக்கொள். அதுதான் உன் பாவத்துக்கு பரிகாரம் என்பாரோ? எந்த தைரியத்தில் என்னிடம் வந்தாய்? ஏதாவது வெட்கம் மானம் இருக்கிறதா? வந்த வழியே போ என்று விரட்டி விடுவாரோ? ஷைலா திடீரென்று, தாத்தா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். அவர் ஏதோ கனவில் இருந்து விழித்து கொண்டவர் போல் விழித்து கொண்டு அவளை பார்த்து சிரித்தார். மங்களம்
இவாளுக்கு காப்பி போட்டு கொடு என்று கோரிவிட்டு ஸ்டெல்லாவை பார்த்து, அந்த பக்கத்து அறையில சாமான்களை வையம்மா. உனக்கு எத்தனை நாட்கள் விருப்பமோ இங்க தாராளமாய் தங்கலாம். என் பிள்ளை மனசு மாறி வருவானோ என்று எனக்கு தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்கிற பரஸ்பர அன்பின் பலத்தை பொறுத்து இருக்கு என்றார். அவள் ஒருவித நன்றி உணர்வுடன் சாமான்களை உள்ளே வைத்தாள். வா, உள்ளே போய் கால் கழுவிக் கொள்ளலாம் என்று ஷைலாவை அழைத்து கொண்டு அவர் போகும்போது ஷைலா குதித்து கொண்டு அவர் பின்னே போவதை அவள் ஆச்சரியத்துடன் கவனித்தாள். அவள் அவ்வளவு சகஜமாக முன்பின் பார்த்தறியாதவர்களிடம் பழகி அவள் பார்த்ததே இல்லை. விளையாட்டு போல் 4 நாட்கள் ஓடிவிட்டன. அன்று பேசிய பிறகு ஒருவரும் அந்த விஷயத்தை பற்றியோ ரகுவை பற்றியோ பேசவே இல்லை. ஷைலாவும் ஏதோ உணர்ந்து கொண்டவள் போல் அவளுடைய டாடியை பற்றி விசாரிக்கவே இல்லை. ரகுவின் அப்பா ஏதோ தீவிர யோசனையில் இருப்பவர் மாதிரி அடிக்கடி குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருப்பாரே தவிர ஒன்றுமே பேசவில்லை. பேத்தியுடன் மிக வாஞ்சையோடு அவரும் மங்களமும் இருந்தது வெகு இயற்கையாக இருந்த மாதிரி இருந்தது. ஷைலா தமிழும் மலையாளமுமாக கலந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். ஸ்கூலை பற்றியும் தனது தோழிகளை பற்றியும் அவள் தன்னை தொந்தரவு செய்யாமல் இருந்தது ஸ்டெல்லாவுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் இப்படியே இவர்களது கருணையில் எத்தனை நாட்கள் வாழ்வது? அவள் எதிர்பார்த்தது கிடைக்க வழியுண்டா? ரகுவின் அப்பா என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றே புரியவில்லை. அவளையும் ஷைலாவையும் அவரும் மங்களமும் நடத்துவதை பார்த்தால் அவள் மேல் அவர்களுக்கு துளியும் கோபம் இல்லை என்று புரிந்தது. மாறாக அவர்கள் தங்கள் பிள்ளையின் போக்குக்கு வெட்கப்படுபவர்கள் மாதிரி கருணையுடன் நடந்து கொண்டார்கள். அந்த கருணை அவளுக்கு வாழ்வு அளிக்குமா? அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அவள் அதை துடைத்து கொண்டு நறுக்கி வைத்த கொத்தவரங்காயை சமையலறை பக்கமாக ஒதுக்கி வைத்தாள். இத்தனை நேரமாக ரகுவின் அம்மா அவளையே கவனித்து கொண்டிருந்த மாதிரி இருந்தது. அவர்களது பச்சாதாபமே அவளை அதிகமாக பாதித்தது. எங்களால் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்கிற மாதிரி இருந்தது பார்வை. அவள் ஷைலா எழுந்து விட்டாளா என்று பார்க்க அறைக்கு சென்றாள். ஷைலா படுக்கையில் இருக்கவில்லை. வெளியே பவழ மல்லிகைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். ஷைலா ஷைலா நிமிர்ந்த ஸ்டெல்லாவை பார்த்து சிரித்தாள். அம்மா, நான் தாத்தாவோட பூஜைக்காக பூ பறிக்கிறேன். எத்தனை ஒட்டி கொண்டு விட்டாள் இங்கு? ஸ்டெல்லாவுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. ஆண்டவனே, இந்த உறவு ஸ்திரமாக ஆக நீதான் உதவ வேண்டும். வா ஷைலா, பல் தேய்த்து பாலை குடி. பாலை குடித்த உடனேயே குளிக்க வேண்டும் என்று அடம் பிடித்து குளித்துவிட்டு பூஜை அறைக்குள் சென்று உட்கார்ந்து விட்டாள் ஷைலா. தாத்தாவின் பூஜையை பார்க்க முதலில் ஸ்டெல்லா தடுத்தாள். அந்த அறைக்குள் எல்லோரும் போகக்கூடாது என்று. ரகுவின் அப்பா புன்னகையுடன் ஷைலாவை தாமே கூப்பிட்டு தன் எதிரே அமர்த்தி கொண்டார். அவரை பார்க்கும் போதெல்லாம் ஸ்டெல்லாவின் மனதில் ஒரு அன்பு சுனை வெடிக்கிற மாதிரி இருந்தது. எத்தனை கருணை உள்ளம் இவருக்கு! 10 வருஷத்துக்கு முன்பு இவரா அவளிடமும் ரகுவிடமும் அவ்வளவு கோபத்துடன் பேசினார் என்று அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 10 வருஷ பிரிவு, ஒரே மகனின் பிரிவு அவரை மாற்றிவிட்டதா? மங்களமும் அவரும் அதிகம் பேசி அவள் பார்க்கவே இல்லை. அவர் நினைத்ததை எல்லாம் புரிந்து கொண்டு மங்களம் செயல்பட்ட மாதிரி இருந்தது. பரஸ்பர அன்பு என்று அவர் குறிப்பிட்டாரே, அந்த அன்பு அவர்கள் இருவருக்கும் இடையே மிக பலமாக இருந்த மாதிரி இருந்தது. இவர்களது மகனான ரகுவா அந்த மாதிரி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்கிறான். அதற்கு என்ன காரணம்? வேறு ஜாதியில் மனம் செய்து கொண்டதால் அவர்களது உறவில் பலம் இல்லாமல் போய்விட்டதா? ரெஜிஸ்டர் கல்யாணத்திற்கு ஒரு புனிதம் இல்லாமல் போய்விட்டதா? ஒரு சர்ச்சிலோ ஒரு கோவிலிலோ ஆண்டவன் சந்நிதியில் பிரமாணம் எடுத்து கொண்டிருந்தால் மனதில் கொஞ்சம் மயம் இருந்திருக்குமோ? அன்று மாலை ரகுவின் அப்பா மங்களத்தை கூப்பிட்டார். மங்களம், நீ குழந்தையை அழைத்து கொண்டு பார்த்தசாரதி கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வா என்றார். ஏன், எதற்கு என்றே கேட்காமல் மங்களம் ஷைலாவை அழைத்து கொண்டு போனாள். மம்மி, நீ வரல என்று ஷைலா கேட்டதற்கு, எனக்கு தலைவலி, நீ போயிட்டு வா என்று ஸ்டெல்லா தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டாள். கூடத்தில் ரகுவின் அப்பா ஈசி சேரில் உட்கார்ந்து ஏதோ படித்து கொண்டிருந்தார். ஜன்னல் வழியாக தெருப்பக்கம் பார்க்கையில் ஒரு டாக்ஸி வந்து நிற்பது தெரிந்தது. அதில் இருந்து ரகு இறங்குவதை பார்த்ததும்
அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சட்டென்று உள்ளுக்குள் நகர்ந்து கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். மார்பு வேகமாக அடித்து கொண்டது. ரகுவின் அப்பா அவனை வரவழைத்திருக்கிறார். அவனை எப்படி வரவழைத்தார்? அவன் வருவான் என்று தெரிந்து கொண்டு மங்களத்தையும் ஷைலாவையும் வெளியில் அனுப்பினாரோ? ரகு கூடத்துக்குள் நுழைவது தெரிந்தது. என்னப்பா சீரியஸ் என்று தந்தி வந்தது? உங்களை பார்த்தால். இப்பவும் சீரியஸ் தான். ஆளை பார்த்து ஏமாந்து போயிடாதே. 4 நாள் முன்னே என்னை நீ பார்த்திருந்தா எத்தனை சீரியஸ்னு புரிஞ்சிருக்கும். என்ன உடம்புக்கு? ஹார்ட் அட்டாக். இது 2வது தடவை. இதுக்கு மேல தாங்காதுன்னு உனக்கு தந்தி கொடுத்தேன். அவர்கள் தமிழில் பேசினாலும் ஸ்டெல்லாவுக்கு விளக்கமாக புரிந்தது. ரகுவின் அப்பா 2 அர்த்தம் வைத்து பேசுவது அவளுக்கு புரிந்தது. இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? என்னவோ, ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆண்டவன் சித்தம் எப்படியோ. அம்மா எங்கே? கோவிலுக்கு போயிருக்கிறாள். உங்களை இந்த நிலையில் தனியாக விட்டுட்டா? மனுஷ எத்தனத்துக்கு அப்பால் போயிட்டா. ஆண்டவன் தானே கடைசியில் நமக்கு துணை. அப்பா, உங்களை பார்த்தால் ஹார்ட் அட்டாக் வந்தவர் மாதிரி இல்லை. நீங்கள் என்னை எதற்கோ வரவழைத்திருக்கிறீர்கள். என்ன சமாச்சாரம் என்று சொல்லுங்கள். ரகுவின் குரலில் கோபமும் ஆத்திரமும் சந்தேகமும் தொனிப்பதைக் கண்டு ஸ்டெல்லாவுக்கு கலவரமாக போய்விட்டது. விவரம் தெரிந்தால் எழுந்து போய்விடுவானோ? ரகு, ஆத்திரப்படாதே. 10 வருஷமா எங்களை மறந்திருந்தவன், ஒரு கடுதாசு போடாதவன், உடம்பு சரியாக இல்லை என்று நான் தந்தி கொடுத்ததும் அலைரெண்டு வந்திருக்கையே. அந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் எங்க மேல பாசம் உனக்கு கொஞ்சம் ஒட்டின்றிருக்குன்னு தெரியறது. அப்பா, எனக்கு உங்க மேல பாசம் நிறையவே இருக்கு. நீங்க நினைக்கிறதுக்கும் மேல. ஏதோ ஒரு மோகத்துல வீம்புல அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேனே தவிர எனக்கு நிம்மதியே இல்லை. உங்களையும் வளர்ந்த சூழ்நிலையையும் மறக்க முடியல. இந்த என் கல்யாணத்தினால உங்களுக்கும் எனக்கும் பழைய நெருக்கம் வரவே முடியாது என்கிற எண்ணம் என்னை உறுத்திண்டே இருக்கு. ஏன், அந்த பெண் உன்னண்டை பிரியமா இல்லையா? ரகுவின் பதில் தயக்கத்துடன் வந்தது. அதை பற்றி அவளை குறையே சொல்ல முடியாது. ரொம்ப பிரியமாக இருக்கிறாள். ஆனால் ஆனால் உள்ளே கேட்டுக்கொண்டிருந்த ஸ்டெல்லாவுக்கு திக் திக் என்று அடித்து கொண்டது. ஆனால் அவள் என்னோடு வாழ்ந்தாலும் என் வாழ்க்கையோடு ஐக்கியமாகலேன்னு எனக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. அவள் தன் மதத்தையும் கொள்கைகளையும் விடாமல் வைத்து கொண்டிருக்கிறாள். நான் அவளுடைய மத வித்தியாசத்தை பொருட்படுத்தாமத்தான் கல்யாணம் பண்ணிண்டேனாலும் அவள் தான் ஒரு கிறிஸ்டியன், இதை யாராலும் மாற்ற முடியாது என்கிற மாதிரி நடந்து கொள்கிற மாதிரி தோணும். அவளுக்காக நான் என்னுடைய மதம், ஆச்சாரம், அப்பா அம்மா எல்லோரையும் விட்டு வந்திருக்கும் போது அவ மட்டும் தன் சிலுவையையும் பால் நெற்றியையும் விடாமல் இருக்கிறாளேன்னு எனக்கு உறுத்தும். பெண்ணையும் பாப்டைஸ் செய்யணும் என்று செய்தாள். ஆரம்பத்தில் நான் எதையும் பொருட்படுத்தவில்லை. ஆனால் நாள் செல்ல செல்ல எனக்குள் ஏதோ உறுத்தலும் ஏக்கமும் அதிகமாகிய மாதிரி தோன்றுகிறது. அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் உங்களிடமிருந்து என்னை வெகு தூரத்துக்கு அழைத்து போகிறது என்றே தோன்றிற்று. அதனால அவன் நிறுத்தினான். சொல்ல தயங்குகிற மாதிரி. அதனால அதனால நான் அவளை விவாகரத்து பண்ணிவிட்டு நம்ம ஜாதி பெண்ணையே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். நானும் இங்கு சரளமாக வருவேன். நீங்களும் அம்மாவும் என்னுடனேயே தங்கலாம். ஸ்டெல்லாவுக்கு கண்களில் இருந்து நீர் வழிந்தது. இத்தனை ஏக்கம் இருக்கிறதா அவனுள்? அவள் எத்தனை அசட்டையாக இருந்து விட்டாள். ரகுவின் அப்பா கடகடவென்று சிரிப்பது கேட்டது. அப்போ நீ ஒரு பெரிய வேஷதாரின்னு சொல்லு. வேஷதாரியா இருந்தேன், இனிமேல் இருக்க மாட்டேன். அட பைத்தியக்காரா, அப்போ அந்த பெண் மேல உனக்கு உண்மையான அன்பு இல்லைன்னு சொல்லு. பெத்தவாளை உதறிட்டு போற அளவுக்கு அப்போ தீவிரம் இருந்ததே, அதுக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிற. டே ரகு, மனுஷாலை நிமிஷமா உதறதுக்கு நீ எங்க கத்துண்ட? அப்பா என்று கத்தினான் ரகு. எனக்குள் நடக்கிற போராட்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு 2ம் கட்டான். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்கிற மாதிரி உனக்கு அவளுடைய அந்த பழக்கங்கள் எல்லாம் பிடிக்கலைன்னா சொல்லிட்டு போறது தானே. எல்லாத்துக்கும் பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி தலையாட்டிட்டு மனசுக்குள்ள கருவி கொண்டிருந்தேயானா நீ என்ன மனுஷன்டா? உன் மேல அவ்வளவு பிரியம் அவள் வைத்திருக்கிறாள் என்கிற. அவள் மாறி இருக்க மாட்டாளா? அப்பா, அப்படி அவள் மாறினாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ நாட்டு பெண்ணை ஏத்துப்பேளா? என் வீட்டுக்கு வருவேளா? இந்த யோசனை உனக்கு அவளை கல்யாணம் செய்து கொள்றதுக்கு முன்னாடி தோணி இருக்கணும். கல்யாணம் செய்துண்டு ஒரு குழந்தையையும் பெத்துண்டு அவளை அம்போன்னு நடுத்தெருவில் விட்டுறது என்ன நியாயம்? அவள் ஒன்றும் நடுத்தெருவில் நிற்க வேண்டாம். அவளுடைய அப்பா அம்மா இருக்கா. எத்தனை நாள் இருப்பா?
அவளுக்கு மனசுன்னு ஒன்று இருக்கும்னு யோசிச்சியோ? உன் குழந்தையின் கதை என்ன ஆகும்னு யோசிச்சியோ? ஐ டோன்ட் கேர். நான் முடிவு எடுத்தாச்சு. அவளை விட்டுட்டு நான் நம்ம ஜாதி பெண் ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? அப்ப என் முடிவை கேட்டுக்கோ. அந்த மாதிரி நீ மறுபடியும் கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா உன் வாசற்படியை மிதிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, உன் கிறிஸ்தவ பெண்டாட்டியையும் பொண்ணையும் இங்கேயே கொண்டு வந்து வச்சுண்டு என் உசிர் உள்ளவரை காப்பாத்துவேன். ரகு அதிர்ந்து போனவன் மாதிரி அப்பா என்றான். நம்ம தர்மப்படி நான் நடக்கணும். உங்க பிள்ளையா நான் வாழணுங்கிற ஆசையில தான்ப்பா நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எதடா தர்மம்? மனுஷ தர்மத்துக்கு மேல ஒரு தர்மம் உண்டா? ஒரு பாதையில போக துணிஞ்ச, அதுல தைரியமா போ. திரும்பி ஏன் பாக்குற, தயங்குற? வழியில ஏதாவது கல்லோ முள்ளோ இருந்தா அதை விலக்கிட்டு நேர போகணுமே தவிர பின்ன ஏன் வர? ரகு, நீ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனப்புறம் இந்த 10 வருஷமா நான் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம பிடிவாதத்தினால, வீம்புனால, அகந்தையினால, சுயநலத்தால நாம மனுஷத்தன்மையே மறந்து நடந்துக்கிறோம்னு புரிஞ்சுண்டேன். தூய்மையான அன்பின் சக்தியை புரிந்து கொள்கிற பழக்கமே நமக்கு போயிடுத்து. நாம் ஏற்படுத்திக்கிற சிலந்தி கூடுகள்னால உன் மனசுல இப்ப சிலந்தி கூடுகளா நிறைந்திருக்கு. இல்லாததையெல்லாம் எண்ணி மனசை குழப்பிக்காத. எல்லா மதத்துக்கும் அடிப்படை தர்மம் மனிதாபிமானம் என்கிற தர்மம் ஒண்ணுதான். அதை நீ மறந்துட்டியானா நீ எந்த வேஷத்தை போட்டுண்டையானாலும் உன் மனதுக்கு விரோதம்தான். உன் பொண்டாட்டிக்கு உண்மையான பிரியம் இருந்ததானா எதையும் தியாகம் செய்ய விட்டு கொடுக்க தயங்க மாட்டாள். இதை புரிஞ்சுக்கோ. எனக்கு நம்பிக்கை இல்லை. மனுஷத்தனமே இல்லாம போயிட்ட நீ, அதுதான் புரியலை. அப்பா, உங்க மேல இருக்கிற பாசத்தினால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். போய், சுத்த போய். எனக்கு நீ பிள்ளைன்னு சொல்லிக்கணுமானா அதர்மமான வழிக்கு போகாத. நான் ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன். ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெண்ணோட குழந்தையோட வாழ்க்கையை நாசப்படுத்தாத. உனக்கு இப்போ பார்வை திசை தப்பி இருக்கிறதும் ஒரு இடைக்கால மோகம்தான். நம்ம ஜாதி பெண் என்றெல்லாம் உன்னையே ஏமாத்திக்காத. தாம்பத்தியம் என்கிறது கிளைக்கு கிளை தாவர சமாச்சாரம் இல்லை. அப்படி தாவினா வயசு காலத்திலே உனக்கு வேணுங்கிற துணை இருக்காது. உன்னை நம்பி வந்த பெண்ணை கடைசி வரை பார்த்துக்கிறது தான் உன்னுடைய தர்மம். மனுஷத்தனம் மனுஷத்தனம் என்கிறதுக்கு அப்புறம்தான் பாக்கி தர்மம் எல்லாம். அதை மறக்காதே. பிறகு இருவருக்கும் இடையே வெகு நேரம் மௌனம் நிலவிய மாதிரி இருந்தது. ஸ்டெல்லாவுக்கு மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. ரகு கடைசியில் என்ன முடிவுக்கு வருவான்? வாசலில் கேட் திறக்கும் ஒலி கேட்டது. கூடவே ஷைலா உள்ளே தாத்தா தாத்தா என்று கத்திக்கொண்டு ஓடி வருவது கேட்டது. ரகு அவளை பார்த்ததும் சீருமானோ? இவள் இங்கே எங்கே என்று ரகு சொல்வது கேட்டது. தொடர்ந்து ஷைலா டாடி டாடி என்று அழுவது கேட்டது. உங்களுக்கு எங்க மேல என்ன கோபம் டாடி? எங்களை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க டாடி? ரகு பதில் சொல்ல தெரியாமல் நிற்பது புரிந்தது. ரகுவின் அப்பா ஸ்டெல்லா என்று கூப்பிடுவது கேட்டது. அவள் மார்பு படபடக்க வெளியே வந்தாள். ரகுவை பார்க்க கண்கள் கூசின. அவள் நெற்றியில் துலங்கும் குங்குமமும் கழுத்தில் கருகுமணியும் அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்திருக்க வேண்டும். இங்க வாமா என்ற மாமனாரின் குரலுக்கு பணிந்து அவள் அருகில் சென்றாள். நான் இவளை நிமிஷத்துல புரிஞ்சுண்டேன்டா. அன்பு சுரங்கம் அவள். உனக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராயிருக்கிறாள். ஷீ இஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன். அன்போட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுண்டவள். இவளை உதறிட்டு போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? பிடிட அவள் கையை. இனிமே அவளை விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு என்ற 2 பேருடைய கையையும் சேர்த்தார். உங்ககிட்ட நான் வந்து தங்குவேன். அப்படி தங்குறதுனால என் கௌரவத்துக்கும் தர்மத்துக்கும் எந்த விதமாகவும் பாதிப்பு ஏற்படாதவடா பைத்தியக்காரா என்றார். ரகுவின் கை அவளுடையதில் கோர்த்து கொண்ட போது மூடிய மேகங்கள் எல்லாம் விலகியும் கண்களில் இருந்து நீர் ஆராய் ஏன் பெருகுகிறது என்று ஸ்டெல்லாவுக்கு புரியவில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.